கிட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நைக்காவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நைக்காவோட பர்த்டே சேலில் நான் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ். இதில் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்திருக்கு. அது ரொம்ப மிஸ்டீரியஸாக வச்சுருக்காங்க. நான் இன்னும் இந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் வந்து ஏதாவது இந்த சிப்பர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு குலுக்கி பார்த்தேன். பட் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். யூஸ்வலி நான் ப்ராடக்ட் வாங்கினேன்னா உடனே பிரிச்சிருவேன். இந்த முறை வந்து வீடியோவில் தான் ஓப்பன் பண்ணணும் பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் ஓப்பனே பண்ண போகிறேன். கிஃப்ட் எங்க இருக்குன்னு தெரியல. நான் அந்த கிஃப்ட் பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓகே, நான் கிஃப்ட் என்னன்னு பார்த்துட்டேன். பட் நான் இப்ப காட்டல, நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என் கைக்கு கிடைச்சது. சிம்பிளோட ரிஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இப்போ சம்மர் டைம் வந்துருச்சுல, எனக்கு கொஞ்சம் வந்து இந்த லிப்ஸை சுற்றி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால இது நான் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம திருப்பி இந்த சிம்பிள்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த சம்மருக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன்னா, ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக நான் இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஷார்ட்ஸ் யூடியூப்பில் நான் போட தான் போகிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் டீட்டெயில்டாக அதில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ இது வந்து SPF இருக்குது. ஆல்ரெடி நான் SPF இருக்கிற 2 டிண்டட் ஃபவுண்டேஷன்ஸ், சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கலரில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது நல்லாவே பிளெண்ட் ஆகுது. பட் இது ஆக்சிடைஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அப்படி தான் நான் வந்து லாரியல்லேருந்து ஒரு ஸ்கின் டிண்ட் வாங்கி அது பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆகுது. வெளியிலலாம் போட்டுட்டு போனால் ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அது என்னால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியல. இது எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இங்கே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட், வார்ம் டோனில் ஒரு லைட்டர் ஷேட் தான் வாங்கியிருக்கேன். என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் வாங்கலை. பிகாஸ் என்னோட நெக் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபேராக இருக்கும். பட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேனாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த ஒரு லைட்டர் ஷேட் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பர்ஃப்யூம். ஸோ இந்த ப்ளம்மோட எல்லா ரேஞ்ச் பர்ஃப்யூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அந்த ஒரு கிளாஸ் பாட்டிலில் வரும்ல, அந்த பர்ஃப்யூமும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹேசல் நட் எக்லேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஹேசல் நட் மாதிரி இது இருக்கா, நம்ம நியூட்டெல்லா மாதிரி இது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் யூ கைஸ், நீங்கள் ஏதாவது பர்த்டே சேலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க, எவ்வளோ % ஆஃபரில் வாங்குனீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த டெய்ரி மில்க் சில்க் ஹேசல்நட் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி 150 ml பாட்டில் நினச்சி தான் வாங்கினேன். பட் இது வந்து 100 ml பாட்டில் நான் வாங்கியிருக்கேன் போல். இதுவே வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல பர்ச்சேஸ். ஆக்சுவலி இதில் ஒரு ஆஃபர் இருந்தது, அதை அப்ளை பண்ணுறதுக்காக நான் ப்ளம் போட்டேன். பட் ஃபைனலி அது வந்து நான் என்னோட பட்ஜெட்டை விட தாண்டி போகிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் அதை அங்கேயே அப்படியே விட்டுட்டு இது ஒன்றை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ நிறைய ப்ளம் ஸ்கின் கேர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால இந்த முறை வந்து நான் அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு பர்ஃப்யூமோடு நிறுத்திக்கிட்டேன். ஸோ சம்மர் ரொம்ப வேர்க்கும். ஸோ நான் நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாள், அதனால நான் இந்த பர்ஃப்யூம் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, திஸ் ஒன். ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு கான்டூர் வாங்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. பிகாஸ் நான் வந்து பேலட்டில் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு தடவையும் அந்த ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணும்போது அங்கங்கே ஒரு மாதிரி வந்து திட்டாக மாட்டிடுது. அதனால அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை எனக்கு. அண்ட் பவுடர்லேயுமே நான் கான்டோர், ப்ரான்சர் எல்லாமே வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் வந்து நான் ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு பவுடர் போட்டு செட் பண்ணலை, வெறும் க்ரீமோடு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னா, ஐ வாண்டட் சம்திங் தட் இஸ் பிளெண்டபிள், நாட் சம்திங் விச் வில் பிகம் சங்கி ஆன் மை ஃபேஸ். அதனால இந்த நைக்காவோட இந்த ஸ்டிக் வாங்கினேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங். அண்ட் இது ஒரு நல்ல ரேட்டிங். இது வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ். MRP இது கொஞ்சம் அதிகம் தான்.
625. பட் நான் கண்டிப்பாக 625க்கு வாங்கலை. என்னோட ஷார்ட் அண்ட் ரீலில் நான் இதை என்ன பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் திஸ் இஸ் 625 இஸ் எம்ஆர்பி. பட் நான் அந்த எம்ஆர்பிக்கு வாங்கலை. அண்ட் இந்த ஸ்டிக் இப்படி தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக்லாம் வரும்ல, அந்த ஓலிவியா, நீங்கள் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சம் இயர்ஸ் பேக் ஐ ஹவ் சீன் இட் சம்வேர் அண்ட் ஐ ஹவ் ஸ்மெல்ட் இட் சம்வேர். ஸோ அதோட எக்ஸாக்ட் ஸ்மெல் தான் இதில் இருக்குது. அந்த ஒலிவியாவோட ஒரு பர்பிள் மாதிரி, ஒரு லாவெண்டர் மாதிரி ஒரு பாட்டில் இல்லை, ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது மாதிரி ரோல் பண்ணால் அது ஸ்டிக் மாதிரி வரும். அது செம்ம கவரேஜ் கொடுக்கும். பட் அது ஃபுல்லாக கெமிக்கல் தான். பட் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட கை கொஞ்சம் டார்க்காக இருக்கனால தெரியலையா, இல்லை அந்த ஃபார்முலாவே அப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஒரு க்ளோசர் லுக். எஸ், தெரியுது, இங்கே இருக்க பாருங்க. இது நல்லாவே பிளெண்ட் ஆகுது. இந்த மூஞ்சில் போட்டால் தான் தெரியும். நம்மளோட ப்ரைமர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு இதை அதுக்கு மேலே போட்டு பிளெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் இது ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அண்ட் ஐ எம் வெரி மச் ஈகர் டு ட்ரை இட் அவுட் இன் மை நெக்ஸ்ட் லுக். நான் எப்படா இதை போடுவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு மேக்கப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்போனா வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ ஷுட் கெஸ் தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இதுவும் நைக்காவோட ஒரு பிளஷ் ஸ்டிக் தான். இந்த முறை நான் மேஜராக நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி ஃப்ரம் நைக்கா அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் இருந்தது இந்த முறை. லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னமும் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்கின் கேருக்கு எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குது. பட் நீங்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வரும்போது எம்ஆர்பிக்கு அப்ளை ஆகி வருது. நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேலை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 21st இது முடியுது. பட் இப்போ கொஞ்ச நாளாக மறுபடியும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி மெட்டாலிக் பாட்டில். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே பேக்லேயே வச்சுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்குது பார்க்கவே. இதோட ஷேட் ரோசி ரஷ். இதுவுமே நான் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது 599 போட்டிருக்கு. ஒரு நாள் நைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இது 199க்கு வந்தது. பட் அப்போ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணலை. பிகாஸ் அது ஒரு 1 ஹவரில் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு டைம் ஓடிட்டு இருந்தது. ஸோ நான் அதை வாங்கலாம் அன்னைக்கு. பட் இப்போவுமே இது நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 40% to 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் எவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ப்ளஷ் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். என்கிட்ட பவுடர் இருக்குது, லிக்விட் இருக்குது. பட் ஐ ஹவ் நெவர் ட்ரைட் அ ஸ்டிக் ஒன். இது பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இது ஒரு மாதிரி என்ன ஃப்ரேக்ரன்ஸ்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இதை நான் எங்கே போட்டு காமிக்கிறது? ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் மேலேயே போடுறேன். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஒரு கலர் ஆக்சுவலி ஆஃபரில் இருந்தது. ஓகே, நல்லாவே பிளெண்ட் ஆகுது. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ், ஒரு பிரிக்கிஷ் கலர் மிக்ஸ்டு மாதிரி. இதில் பிங்க்கில் இன்னும் நல்ல ஆஃபர் இருந்தது. பட் நான் ரீசெண்டாக இன்னொரு ஒரு பிங்க் ஷேட் வாங்கினனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரோசி, இது ரோசின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி ரஸ்ட் கலர்னு சொல்லலாம். ஒரு பிங்க் ரஸ்ட் மாதிரி ஒரு கலர் இது. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, மோஸ்ட் வெயிட்டட் is this one product. ஸோ இது என்னோட ஃபேவரட் ரேஞ்ச். மேபிலினில் இவங்களோட வினைல் லிப்ஸ்டிக்ஸும் இந்த சூப்பர் ஸ்டே டெடி டிண்ட் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார்முலா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இட் ஹேஸ் அ லாங் லாஸ்டிங் கவரேஜ். கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு காஃபி குடித்தாலோ இல்லை இந்த கப்பில் எதுலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இந்த முறை நான் இதில் நான் லாஸ்ட் டைம் வாங்கினது மஸ்காரா டியரா காஃபி டேட்டான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் காஃபி டேட். இது இந்த முறை நான் வாங்கினது டொமேட்டோ கேர்ள். ஸோ நான் ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் தேடிட்டு இருந்தேன். நான் இந்த மேக்கில் ரெட் கலர் அந்த லிப்ஸ்டிக் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கணும். ரூபி வூ அதை வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அவங்களோட மினி லிப்ஸ்டிக்ஸ்லேயுமே ஆஃபர் எதுவுமே பெருசாக போடவே இல்லை. எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட்
இது வந்து ஒரு ஒரு ரெட்டிஷ்ல இருக்கிறனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ரெட் கலர்ல நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸ் கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். பட் சிலதுக்குலாம் அவ்வளோ ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கல. இது ஒரு நல்ல ஆஃபர்ல இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி இஸ் ₹750, பட் ஐவ் காட் இட் லெஸர் தேன் தட். நான் அதுவும் உங்களுக்கு வீடியோஸ்ல உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே போடுறேன். ஓகே, திஸ் இஸ் த கலர். இது லைட்டாக பார்க்கறதுக்கு பிரிக் மாதிரி தான் இருக்குது. இது ரெட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் மேபி நம்ம ஒரு லைனர்லாம் போடுறோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே, இது ஆக்சுவலி வந்து ஒரு டின்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சீக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஒரு நல்ல ரெட் கலர் ரெட் டின்ட் இதில் இருக்குது. ஸோ எஸ், so that's all guys. So finally I'm going to show you my surprise gift from Nykaa. இதையும் நான் கார்ட்ல போட்டுட்டு இது எப்படி இருக்கும், இது லாங் லாஸ்டிங்கா இருக்காது, பட் இந்த கலர் போடல, வேற ஒரு கலர் தான் போட்டேன், இது லாங் லாஸ்டிங்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ்க்கு இது செம்ம ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. யூஸ்வலி நான் இந்த மாதிரி க்ரையான் லிப்ஸ்டிக்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு 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 300 ஒரு 500 ஒரு 600 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்குவேன். பிகாஸ் அது எல்லாமே கொஞ்சம் நல்ல கவரேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு 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 டைப் ஒரு கேட்டகரி அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். மெபிலினில் இருக்கிற அந்த க்ரீமி லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ஃபார்ம்லலாம் நல்லாயிருக்கும், பட் அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது. பட் இது வந்து ஐ டோன்ட் நோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது நிறைய வாட்டி கார்ட்டில் போட்டு எடுத்துருவேன். இதோட அதே மாதிரி அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய ஒரு ஃபேமஸான நேம்ஸ்லலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நான் எப்போவுமே கார்ட்டில் போட்டு எடுத்துருவேன். பட் இந்த முறை இவங்க எப்படி இதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுவும் கிட்டத்தட்ட அந்த டொமேட்டோ கல் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதுவுமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆர் மெரூனிஷ் இல்லை ஒரு பிரிக் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்குது. இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸில் போட்டு காமிக்கிறேன். என்னோட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. பிகாஸ் இது எல்லா ப்ராடக்ட்டுமே 1 by 1 எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது ஆர் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இது எல்லாமே நான் உங்களுக்கு என்னோட அப்கமிங் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் கண்டிப்பாக போடுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் நைக்காவோட சேலில் என்ன வாங்கினீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நைக்கா சேல் முடிய போது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.